வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பள்ளி அறிக்கை வெளியிடுறதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் என்னென்னலாம் கோயில் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்குது, கோயில் சொத்துக்கள் எப்படி எல்லாம் பல்வேறு இடங்கள்ல தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் யாரெல்லாம் அதுல ஈடுபட்டிருக்காங்கன்றதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் அதை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்கள் ஒழித்துட்டு, அதே போல கோயில் சொத்துக்களை முறைகேடாக யார் யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க, முறைகேடாக நடந்திருக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றாக விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அதற்கான தனித்தனி குழுக்கள் கூடிய சீக்கிரம் அமைக்க போறோம். ஒவ்வொரு கோயில்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் அதில் நடந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்கவும் குழுக்கள் அமைக்க போறோம். தொடர்ந்து ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறோம். நிச்சயமாக அதோட அவுட்புட்ல நீங்க பார்க்கும்போது கோயில் சொத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். இந்த ஊழல்கள் ஒழித்திருக்கும். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் குறித்து அவதூறாக மிரட்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கியுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு ஜி.கே. இளந்தரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். எதிர்காலத்தில் இதுபோல் பேசப்போவதில்லை என்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் இந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து காரணமாக மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி 4 வழிச்சாலை மேம்பாலம் பகுதியில் இன்று காலை சென்னையில் இருந்து திருநெல்வேலி நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்த மேம்பாலம் பகுதியில் முன்னே சென்ற இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக கார் மோதியதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் மதுரையில் இருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் 2 மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மேலூர் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டதுடன் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். அதிகாலை நடந்த விபத்தில் பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார். வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி பத்மஜா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் விஜேந்தர், பிரேம், யசோதன் ஆகியோரும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் மனிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆர்யன் தாக்கர் இணையும், யசோதன் தீரஜ் இணையும், பிரேம் குல்தீப் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரேம் மனிஷா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் மனிஷா ஆண்ட்ரூ இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியா தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சான்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.